ஒரு சிறிய கிராமத்தில் ரமேஷ் பிறந்தான். பிறந்தவுடனே மருத்துவர் அவனுடைய கால்களை பார்த்து கவலைப்பட்டார். அவன் கால்கள் சரியாக வளரவில்லை. கிராமத்தார் மெதுவாக பேச ஆரம்பித்தார்கள். இந்த குழந்தைக்கு எதிர்காலமே இல்லை என்றார்கள். ஆனால் ரமேஷின் அம்மா அவனை மார்போடு அணைத்து கொண்டு, என் மகன் தைரியமாக வாழ்வான் என்றாள். ரமேஷ் வளர வளர அவன் மற்ற குழந்தைகளிலிருந்து வேறுபடுவதை உணர்ந்தான். மற்றவர்கள் ஓடினார்கள், அவன் மெதுவாக நகர்ந்தான். மாலை நேரங்களில் குழந்தைகள் விளையாடும்போது ரமேஷ் வீட்டு திண்டையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். சில நேரம் கண்களில் கண்ணீர் வந்தது, ஆனால் வாயால் ஒருபோதும் புலம்பவில்லை. கிரச்சுகளின் உதவியுடன் ரமேஷ் பள்ளிக்குச் சென்றான். சில மாணவர்கள் சிரித்தார்கள், சிலர் விலகினார்கள். ஒருவர், நீ ஏன் பள்ளிக்கு வருகிறாய் என்று கேட்டான். அந்த வார்த்தை ரமேஷின் மனதில் ஆழமாக பதிந்தது. அது அவனை உடைக்கவில்லை, மாறாக அவனை உறுதியாக்கியது. ஒரு மாலை ரமேஷ் தனியாக அமர்ந்து புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் மனதில் ஒரு தீர்மானம் எடுத்தான். என் உடல் ஓட முடியாவிட்டாலும் என் மனம் ஓடும் என்று. பள்ளி முடிந்ததும் மற்றவர்கள் விளையாடச் சென்றார்கள். ரமேஷ் மட்டும் படித்தான். இரவில் மற்றவர்கள் தூங்கியபோது அவன் படித்து கொண்டிருந்தான். உடலில் வலி இருந்தது, மனதில் சோர்வு வந்தது. ஆனால் விடுகிறேன் என்ற வார்த்தை அவன் மனதில் இல்லை. பெற்றோர்கள் அவனுடைய முயற்சியை பார்த்து முழு ஆதரவு கொடுத்தார்கள். ஒரு முக்கிய தேர்வை ரமேஷ் எழுதினான். முடிவு வந்தபோது அவன் தோல்வியடைந்திருந்தான். கிராமத்தார் சொன்னார்கள், நாங்கள் சொன்னதே சரி. அந்த இரவு ரமேஷ் அழுதான். தோல்விக்காக இல்லை, சந்தேகத்துக்காக. அடுத்த நாள் காலை ரமேஷ் கண்ணீரை துடைத்து கொண்டு புத்தகத்தை திறந்தான். இந்த முடிவு என் முடிவு இல்லை என்று தன்னிடம் தானே சொன்னான். முந்தையதை விட அதிகமாக புத்திசாலித்தனமாக அவன் படிக்க ஆரம்பித்தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு ரமேஷ் ஒரு கடினமான அரசு தேர்வில் வெற்றி பெற்றான். அவன் பெயர் தேர்ச்சி பட்டியலில் இருந்தது. பெற்றோரின் கண்களில் பெருமை கண்ணீராக வந்தது. ஒரு காலத்தில் சந்தேகித்த கிராமம் இப்போது அவன் பெயரை மரியாதையுடன் சொன்னது. ஒரு நிகழ்ச்சியில் பேச ரமேஷ் அழைக்கப்பட்டான். கிரச்சுகளுடன் மேடையில் நின்று அவன் அமைதியாக சொன்னான்,